2000 ரிலீஸான டஞ்சனஸ் டிராகன் இளவரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் டிராகனை தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று ஒரு மந்திரவாதி ட்ரை பண்றான். ஆனா டிராகனை கண்ட்ரோல் பண்ற ஒரு கோலை யாரோ எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க. அதை கண்டுபிடிக்க மந்திரவாதி இவனோட எடுபடி மொட்டைன்னு அனுப்புறான். இன்னொரு பக்கம் திருட்டை நம்பி பொழப்பு நடத்துறாரு நம்ம ஹீரோவும் அவனோட கருப்பு ஃப்ரெண்டும். இவனுங்க ரெண்டு பேரும் ராணியோட அரண்மனைக்குள்ள புகுந்து கொள்ள அடிக்கிறாங்க. ஆனா அங்க ஒரு ஐட்டம் பொண்ணு கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அவ இவங்களை கட்டி போட்டு அடிக்கிறா. அப்போ எடுபடி மொட்டை அங்க வந்து ராணியோட ஃபாதரை கொண்டுட்டு அந்த மேப்பை எடுக்கிறான். ஆனா அந்த ஐட்டம் பொண்ணு அந்த மேப்பை தூக்கிட்டு ஓடிட்டா. நம்ம திருட்டு பசங்களும் இவகிட்ட மாட்டிக்கிட்டு இவ கூடவே ஓடுறாங்க. ராணியோட கோலை கண்டுபிடிச்சு மந்திர சூழ்ச்சியை முறியடிக்கணும் அப்படின்னு ஐட்டம் போனு இவனுங்க கிட்ட உதவி கேட்கிற. இவனுங்களும் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஓகேன்னு சொல்லி பல தில்லுமுழு வேலைகளை பண்றானுங்க. ஒரு பக்கம் மொட்டையும் இவங்களை தேடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இளவரசரோட ஆட்சியை கவிழ்த்தே ஆகணும்னு மந்திரவாதி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம திருட்டு பசங்க இதெல்லாம் முறியடிச்சு ராணியை காப்பாத்தினார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. படம் லேக் அடிக்கும், ஆனா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா நல்லா இருக்காது. தமிழ் டப்பிங் சினிமாகிராஃபி ரெண்டுமே நல்லா இருக்கு. ஆனா படம் IMDb ரேட்டிங் 3.6, நம்ம ரேட்டிங் 4.6. டஞ்சனஸ் டிராகன்ஸ் டிராகனின் இளவரசி 1996 பிளாக் மாஸ்க். ஹாங்காங் சிட்டியில் இருக்கிற எல்லா ரவுடிகளையும் ஒரு கேங்கு கொலை பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்களை எப்படியாவது பிடிச்சே ஆகணும்னு போலீஸும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா முடியல. புலி மாதிரி இருக்க வேண்டிய நம்ம ஜெட்லி பூனை மாதிரி ஒரு லைப்ரரியில வேலை செய்யறாரு. இவரோட போலீஸ்கார நண்பர்கிட்டையும் அப்பாவி மாதிரி நடிக்கிறாரு. ஏன் நடிக்கிறாருன்னா நமக்கே ஒன்றும் புரியல. ஒரு பக்கம் நம்ம ஜெட்லி மூஞ்சிக்கு மாஸ்கா போட்டுக்கிட்டு ரவுடிகளை கொலை பண்ற அந்த கேங்கை கண்டுபிடிக்கிறாரு. போலீஸுக்கும் உதவி பண்றாரு. ஆனா இது போலீஸுக்கு பிடிக்கல. உதவி பண்றாரு. இன்னொரு பக்கம் இவரோட முன்னாள் காதலி அந்த கேங்ல தான் வேலை செய்யறா. இவரும் அங்கதான் வேலை செஞ்சிருக்காரு. இதுக்கப்புறம் அந்த கேங்கோட லீடரை கண்டுபிடிச்சு அடிச்சாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஜெட்லி படம்னு சொன்னாலே ஆவி பார்க்க சண்டை காட்சிகள் இருக்கும். ஆனா இதுல அனல் பறக்குது. படம் கண்டிப்பா லேக் அடிக்கும். இருந்தாலும் படம் பாக்குற மாதிரி இருக்கும். தமிழ் டப்பிங் கேட்கற மாதிரி இருக்கு. சினிமாட்டோகிராஃபி பாக்குற மாதிரி இருக்கு. IMDb ரேட்டிங் 6, நம்ம ரேட்டிங் 5.2. தி பிளாக் மாஸ்க் போதை மருந்து 2 இட்லி 1997 டிராவி. பாதி மனுஷன் மீதி மிஷின்னு கலந்து செய்த கலவையான நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள இருக்கிற மிஷினை ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்க போராடிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஒரு டீம் இந்த மிஷின் ஆட்டைய போட நம்ம ஹீரோவை துரத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோ ஒரு காமெடி பேசிக்கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கிறாரு. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பண்ண போற காமெடி என்னன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஆனா படம் செம மொக்க. அங்கங்க ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பலமா இருக்கு. ஆனா படம் தமிழ் டப்பிங் ஓகே, சினிமாட்டோகிராஃபி நாட் ஓகே. IMDb ரேட்டிங் 6.6, நம்ம ரேட்டிங் 2.4, டிரைவ் 2.0. 2000 ரிலீஸ் ஆன அலோமேன். ஆராய்ச்சியாளரான நம்ம ஹீரோ அலோமேன் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து உருமாறும் மருந்தை கண்டுபிடிக்கிறாரு. ஆரம்பத்துல கண்ணுக்கு தெரியாத ஒரு மனித குரங்க மீண்டும் தெரியும்படி கொண்டு வந்து சாதனை பண்றாங்க இவரும் இவரோட டீமும். இப்படி ஒரு கண்டுபிடிப்பை இவங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லாம நம்ம அலோமேனை மறைச்சு இவங்க டீமையும் மெம்பர்ஸையும் இவரோட வழிக்கு கொண்டு வந்து மனிதனை வச்சு சோதிக்க இவரு களத்துல இறங்குறாரு. இவரும் அந்த மருந்தை போட்டுக்கிட்டு கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சும் போகிறாரு. ஒரு பக்கம் இவரோட டீம் மெம்பர்ஸால இவரை கண்ணுக்கு தெரியும்படி கொண்டு வர முடியல. இன்னொரு பக்கம் யாரு கண்ணுக்கும் தெரியாமல் இருப்பது இவருக்கு போதையா மாறி போச்சு. அடிக்கடி வெளியே போய் பயமுறுத்துறாரு. ஒரு ஐட்டம் பொண்ண ரேப்பும் பண்றாரு. ஒரு கட்டத்துல இவரோட டீம் மெம்பர்ஸ் இவரை கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க. காண்டான அலோமேன் டீம் மெம்பர்ஸையே கொலை பண்ண பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம அலோமேன் கிட்ட இருந்து டீம் மெம்பர்ஸ் தப்பித்தார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். தமிழ் டப்பிங் சிறப்பு, சினிமாட்டோகிராஃபி இனிப்பு. IMDb ரேட்டிங் 5.8, நம்ம ரேட்டிங் 6.4. அலோமேன் 2016 ரிலீஸ் ஆன தி பைன்வில் ஈஸ்ட். இந்த ஊரோட பிசினஸ் மேனுக்கு மகனாக இருக்காரு நம்ம குட்டி ஹீரோ. ஆனா டேடிக்கும் பையனுக்கும் ஆகவே ஆகாது. அப்படிதான் ஒரு நாள் டேடியும் பையனும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கடுப்பான டேடி பையனை காரை விட்டு இறங்க சொல்லிட்டு போயிட்டான். நம்ம ஹீரோ காட்டுக்குள்ள போறாரு. அங்க ரெண்டு திருட்டு பசங்க பணத்தை குழி தோண்டி புதைச்சிக்கிட்டு இருக்கானுங்க. இவரும் பார்த்துட்டாரு. இவனுங்களுக்கு தெரியாம ஒரு பண பேக்கை தூக்கிட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டாரு. ஒரு பக்கம் அவனுங்க பேங்க்ல தான் கொள்ளடிச்சிருக்கானுங்க நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. இவரும் இவரோட ஃப்ரெண்டும் மறுபடியும் அந்த காட்டுக்கு போறாங்க. ஆனா அந்த திருட்டு பசங்களை யாரோ ஒருத்தன் கொலை பண்றான். நம்ம ஹீரோ அவனோட கையில இருக்கிற சிம்பிளை மட்டும் பார்த்துட்டாரு. கூட வந்த இவனோட ஃப்ரெண்டும் காணாம போயிட்டான். உடனே நம்ம ஹீரோ டீச்சர் போலீஸ் கிட்டையும் நடந்ததை சொல்லி கூட்டு வந்து காட்டுறான். ஆனா அங்க யாருமே இல்ல. கொள்ளடிச்ச பணம் என்கிட்ட தான் இருக்குன்னு டீச்சர் கிட்ட சொல்றான். அப்போ ஒரு போலீஸ்காரனோட கைய பாக்குறான். அப்போதான் இவனுக்கே தெரியுது அந்த திருட்டு பசங்களை கொன்னதே ஒரு போலீஸ்காரன்னு. இன்னொரு பக்கம் நம்ம டீச்சரோட போலீஸ்கார பாய் ஃப்ரெண்டும் இந்த திருட்டுல உடந்த. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் டீச்சரும் இந்த போலீஸ்காரங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான மொக்க படம். தமிழ் டப்பிங் நாட் ஓகே, சினிமாட்டோகிராஃபி ஓகே. IMDb ரேட்டிங் 4, நம்ம ரேட்டிங் 3.4. தி பைனல் வெளி ஈஸ்ட் திருட்டு போலீஸ்.